Hallelujah. Ribala durabara shibara bara bara kabari bala duraba. Hallelujah. Stodram, 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 stodram. Praise the Lord. Lebraka falabari bala durabara shabara kabari bala durabara. Ura falabara kabari bala darabaraba. நன்றி அப்பா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே மை துதிக்கிறோம். ரே பிராகா ஃபரா பாலா துரா பரா ஷிபரா பாலா பரா பரபா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனையில் இன்று வாசம் செய்திடுமே. ஆராதனை, ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனையில் இன்று வாசம் செய்திடுமே. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை சொல்லுமா. அல்லேலூயா. ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை சொல்லுமா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். ரே பிராகா ஃபரபலா துரபரா ஷிபரபலா பரகபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ரே பிராகா ஃபலபா ரிபலா துரபரபா ஷிபலா. நாம் இங்கு ஆராதிக்கும் போதே பரலோகத்திலே நம்மோடு இணைந்து தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து நாம் இருக்கிற இடம் உன்னதம். ஆமென். ரேப்ராகா ஃபரபலா துரபரபா ஷபரகபா லேஃப்ரபலா பரபலா துரபரா ஷபரகபா ரிபலா தரபரகபா. மகிமை, மகிமை, மகிமை. glory, glory. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரேப்ராகா ஃபரபலா தரபரபா ஊரா ஃப்ரபரா ஷபரகா பலபரி பலா துரபரபரி பலதரபா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுமா. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, இந்த பகல் வேளையில மழையாக பொழிந்தருளும் அப்பா.
ஆவியானவரே உம்முடைய மலை அபிஷேக மழையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ரே பிராகா ஃபரா பலா பரி பலா தரா பராகா பரா பலா பரி பலபா ஊரா ஃப்ரா பலா பரி கபா. நல்லா துதிங்க. ரே பராஷா தராகா பலா பரி பலா பரி கபாண்டோட கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க. அப்பா உங்க அபிஷேக நதியினால் எங்களை மூழ்க செய்யுங்க. அபிஷேக நதியில எங்களை மூழ்க செய்யுங்கப்பா. அபிஷேக மலையில எங்களை நனைய செய்யுங்கப்பா. ஆவியானவரே வற்றாத நதியாக எங்கள் மேல் வாரும் அப்பா. லேப்ராகா ஃபரபலா துரபரபரஷி பரகா பலபரி பலபரபா. க்ளோரி. நல்ல வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஷப்ராகா ஃபரபரபலா பரி பிரபலா கபா லேப்ராகா ஃபலபரி பலபரி பலா துரபரகா பரிபா. நோவாவின் பலிகளை சுகந்த வாசனையாய் முகர்ந்த தேவன் நம்முடைய ஆராதனையை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார். நல்ல துதிங்க. ரே பிராகா ஃபரபலா துரபரகா பரபா லேப்ராகா ஃபரபலா தரபரஷி பரபலா பரி கலா தரபரபலா தரபா லேப்ராகா ஃபரபலா துரபரா தரகா பரி பலா தரபரஷி லோஃப்ரோகா ஃபரபலா தரபா ஷிபரகா பனல்ல. அநேக பாஷையில துதிங்க. அநேக பாஷையில துதிங்க. Pray in the Holy Ghost. Pray in the Holy Ghost. லேப்ராகா ஃபலபா லேப்ராகா பலபா. பகலை ஆள சூரியனை உண்டாக்கினவரே மை துதிக்கிறோம். இரவை ஆள சந்திரனை உண்டாக்கினவரே மை துதிக்கிறோம். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே மை துதிக்கிறோம். ரே பிராகா ஃபரபலா பரை பலா தரபா லே பிராகா பலபா. எங்கள் ஏக்க பெருமூச்சுகளை அறிந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ரே பிராகா ஃபலபரா பலா தரபரகா பரபலா லோஃப்ரோஷி பிராகா ஃபரபலா பரி கலா தரபரபரபரபா. நன்றி அப்பா. அன்பு கூறுவேன். சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. உள்ள தாளத்துல நன்றி சொல்றோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ நன்றி அப்பா. ரே பிராகா ஃபரபலா பரி கபரி பலா தரபரபா. நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார். சொல்லுங்க. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு
அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். சொல்லுங்க, என் வேதனைகளை கண்ணீரை அவர் காண்கிறார், அவர் காண்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுமா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நன்றி அப்பா. ஷப்ராகா பரபலதர பரக பரிமலதர. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில துதிங்க, 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 துதிங்க. அப்படியே உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க, சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. அப்பா, எங்களை சுத்திகரிங்க, எங்களை பூர்ணமாக்குங்க, பூர்ணமாக்குங்கப்பா. உங்க ரத்தத்தால் எங்களை பூர்ணமாக்குங்க. சொல்லுங்க, பூர்ணமாக்குங்க. எங்களை பூர்ணமாக்குங்கப்பா. இன்னும் நாங்க உண்மை கெட்டி சேரணும், இன்னும் உங்களை நெருங்கணும்பா. இன்னும் பல இடங்களுக்கு நாங்க வரணும். இன்னும் பல பரிமாற்றங்களுக்குள்ள நாங்க கடந்து செல்லணும். அதற்கு பரிசுத்தம் அவசியம். அல்லேலூயா, சுத்திகரிப்பு அவசியம். சொல்லுங்க, ஏசப்பா, உங்க ரத்தத்தால் எங்களை சுத்திகரிங்க, எங்க ஆவியை சுத்திகரிங்க, எங்க ஆத்மாவை சுத்திகரிங்க, எங்க சரீரங்களை சுத்திகரிங்க. நன்றி அப்பா. ரெப்ராகா ஃபரபாலா பரிகா பலா துரபரா பஷபரகா பா லோஃப்ரோலா பரகா பா. கழுவுங்க, 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 கழுவுங்க. ரத்தத்தால் கழுவுங்க. ரேப்ராகா ஆவினால் கழுவுங்க, வார்த்தையினால் கழுவுங்க. ரேப்ராகா ஃபரபாலா ரேபாலா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரேப்ராகா ஃபரபாலா துரபரா ஷகா பரகா பலபோ நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. தேவரகமான வாழ்வினால் நிரப்புங்க, அழிவில்லாத வாழ்வினால் நிரப்புங்க, அழிவில்லாத வித்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. எல்லா சந்தேகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையுண்டு தெரிகிற ஒரு அலையை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய மகத்துவங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்போம். அவர் ஜீவனை அழியாமை சுவிசேஷத்தினால் வெளியரங்க கோலமாக்கி அதை சுவிசேஷத்தினால் நமக்காக எழுதி கொடுத்துட்டார் கையில. விசுவாசித்தால் நீங்கள் அழியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அழிவில்லாத வாழ்க்கை வாழ முடியும். வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்ப கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார், தம்முடைய மகிமை ஊற்றி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. நல்ல ஆவியில், ஆவியில், ஆவியில ஜோமணி பெற்றுக்கோங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த பிந்திர ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த பிந்திர ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். யாருக்கு வெளிப்படுத்தாத சில ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். மகிமை, 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 மகிமை.
baraka balaba ola faraka bare balada rabare balada rabare kabare ba lebraka falabari balada rabaraka bari balada raba glory glory resha tarabaraka bala farabalatura lofroka barata rabari baraka farabalatura baraka ba ola barabalada rabaraka ba பல பதவி உயர்வுகளை சிலர் கர்த்தர் கொடுக்கிறார். ரிசீவ் இட். பல பதவி உயர்வுகள் உங்களை தேடி வருகிறது. glory receive it. take it. abraka falaba rikala darakaba lebraka falaba ribala darakaba rifala darakaba ஓ ஞாபக புத்தகத்திலே திறந்து கர்த்தர் நீங்கள் செய்த நற்கிரியைகளை பார்த்து அதற்கு இன்று உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்று பதில் கொடுக்கிறார். உலகம் மறந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென். ஓ ரேப்ராகா, நீங்கள் செய்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நன்றி அப்பா. அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி உயர்த்திடுவோம். சொல்லுமா, பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி உயர்த்திடுவோம். ஆமென். நன்றி அப்பா. Lori rebraka farabala darabara shabaraka balabari baladaraba பல ஆவிக்குரிய கதவுகள் ரகசிய அறைகளை கத்த திறக்கிறார். ரேப்ராகா பலபர பலதரபா glory glory மகிமை 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 மகிமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. பரிசுத்தவான்கள். ரப்ராகா ஃபலபரி பலதரபா ரகபா glory 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 lebraka farabaladaraba rashabaraka bari balabaraka bariba ஆட்டுக்குட்டியானவருடைய முத்திரையை உங்கள் மேல் போடுகிறார். ரேப்ராகா பலபரிகபா glory glory glory. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். thank you Jesus. அந்த காயப்பட்ட கரத்திலிருந்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் இப்பொழுது நம்மை கழுவி கொண்டிருக்கிறது, சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த பகுதியில நாம் ஒப்புரவாகாம இருக்கிறோமோ இப்போது தேவன் நம்மை ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். விண்ணாடை அணிந்து குருத்தோட ஏந்தி அவருடைய சமூகத்திலே நாம் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். உயர் ரக வஸ்திரங்களை கத்தர் அணிவித்துக் கொண்டிருக்கிறார். உயர் ரகமான அணிகலன்களை கத்தர் அணிகிறார். Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஷாப்ரா காஃபா லபோ ரிகாலா தரா கபா ரிபாலா துரா ரேமாதாரா ஷாகபா ரபலா பரகா பலா துரபா லோபோரோ ஷாகபா ரபலா தரா கபா ரிபாலா தரபா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுமா, எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். ஆமென். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயின் தேவன், ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நன்றியப்பா. எதினால் இது எதினால்
நீர் என்னோடு இருப்பதினால் வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க, வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. நன்றி அப்பா, மாறாவின் நீரை மதுரமாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் தம்முடைய சாயலால் எங்களை திருப்தியாக்குகிறார். ஆமென். நன்றி அப்பா. ரேப்ராகா ஃபரபலா பரகா பரி பலதர பரஷதரன. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில ரேப்ராகா ஃபரபலா பரகா பரபலா தர பரகா ஓலா பிரகா ஃபரபலா தர பரகா பரி பலதர பரி பலதரகா. நன்றி அப்பா. ரேப்ராகா ஃபரபலா தர பரஷகா பல பரி பலதர ஓலோ ஃப்ரோஷி பிரகா ஃபரபலா தர நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஜபாவினால் நிரப்புங்கப்பா. கிருபை நாவினால் மன்றாட்டி நாவினால் நிரப்புங்கப்பா. மனதுருக்கத்தின் நாவினால் நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்க நிரப்புங்க. கேளுங்க, ஜபாவினால் நிரப்புங்கப்பா. மன்றாட்டி நாவினால் நிரப்புங்க. கிருபை நாவினால் நிரப்புங்கப்பா. மனதுருக்கத்தினால் நிரப்புங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க எங்களை நிரப்புங்க நிரப்புங்க. அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா என்ன நிரப்புங்க. சொல்லுங்க, எங்களை நிரப்புங்க டாடி. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆவியானவரே. ஜெபிக்க வைக்க எங்கள் ஜெப வீரனே. இந்த ஜெப வேளையில ஆவியானவரே எங்கள் உள்ளுக்குள்ள இருந்து நீங்கள் ஜெபிங்கப்பா. ஜெபமடுங்க டாடி. லோ ஃப்ரோகா எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். ரே பிராகா ஃபரபலா தரபா ரகா பலபா. ரே பிராகா எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நீங்கள் கற்றுத்தாங்க. எங்களுக்குள்ள இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யுங்க. சொல்லுங்க, வேண்டுதல் செய்யுங்க அப்பா. இந்த நாள் எங்களோடு இருந்து அப்பா வேண்டுதல் செய்யுங்கப்பா. அப்படியே கேளுங்க, ஜபாவினால் நிரப்புங்க. இன்னைக்கு நம்ம பாரத்தோட தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். முதலாவது நமக்குள்ள அந்த வல்லமை வேணும், மனதுருக்க வேணும், ஒரு பாரம் வேணும், ஒரு அன்பு வேணும். ஆவியானவர் அதை கொடுக்கிறார். ஜபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யுமையா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமை அகன்றே போகணுமே. கேளுங்க, இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமை அகன்றே போகணுமே. ஜபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யுமையா. நல்ல அப்படியே ஆவியில ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட கண்ணீரோட ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்க போறோம், கெஞ்சி ஜெபிக்க போறோம். ஆமென். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்றே போக வேண்டும். சொல்லுங்க, பாரத்தோடு ஹல்லேலூயா. இந்தியாவை பாழாக்கிக் கொண்டிருக்கிற அந்தகார வல்லமை அகன்றே போகணுமே. 140 கோடி ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யுமையா. நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். ஜெபம் கேளும்
பதில் தாரும் அதிசயம் செய்யுமையா. நன்றி அப்பா. மரித்து போன மனிதரெல்லாம் உம் குரல் கேட்டு இன்று மறுவாழ்வு பெற வேண்டும். அல்லேலூயா. ஆளும் தலைவர் கூட்டம் உம் நாமம் சொல்ல வேண்டும், உமக்கே அஞ்ச வேண்டும். சிலைகள் வழிபாடு செயலற்று போக வேண்டும், நற்செய்தி பரவ வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் அதிசயம் செய்யுமையா. Nibana hantunare hantunandare gandarabal edinarga shandor hantana mahantunandarabal ripana shantunandaraba. Hallelujah, 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 hallelujah. நம்ம தொடர்ந்து ஹல்லேலூயா விசேஷிதமாக இந்த நாளில் திருநாளுக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா காரியங்கள், எல்லா அந்தகாரங்கள், எல்லா அந்த கார்பெட்டு சதிகள் நிர்மூலமாக்க வேண்டும். நம்முடைய இந்தியன் பீட்ஸ் அழித்துவிட்டு ஃபாரின் பீட்ஸை அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த பிஸ்னஸ்க்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் பரப்படுகின்றன, செய்யப்படுகின்றன. இதுக்கு பின்பதாக செயல்பட எல்லா அந்த காரியங்கள் எரிய வேண்டும். அல்லேலூயா. நேற்று மாத்திரம் தர்மபுரியில் 70 நாய்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரங்கள் இந்த நீயான ஷோக்கு பிற்பாடு உணவு வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சதியை, ஒரு வஞ்சகத்தை, ஒரு பொய்யை, ஒரு கலகத்தை, ஒரு வெறுப்பை கர்த்தர் படைத்த உயிரினத்து மேலே இன்றைக்கு பிசாசு பரப்பி விடுகின்றான். ஒரு பக்கம் பார்த்தா மத வெறுப்பு பரப்புறாங்க. கிறிஸ்தவர்களும் மற்ற இன மக்களும் இது இந்த பூமியை தீண்டத்தகாதவர்கள், சாதியில் குறைஞ்சவங்க, அவங்க தீண்டத்தகாதவங்க, இன்றும் சிரட்டில் தண்ணி குடிக்கின்றவங்க இருக்காங்க. அவங்க மேலே வெறுப்பு. அவங்க வட மாநிலங்களை இதை தான் அவங்க பரப்புறாங்க. மனிதர்களிடையே மீடியா மூலமாக மிக எளிதாக இப்படிப்பட்ட பல தீமைகள், வெறுப்புகளை பரப்புனா அதை ஜனங்கள் நம்பி மணிப்பூரில் அப்படிதான் 2 ஜாதிக்கு இடையாக அவங்க கலகமூட்டுற மாதிரியான செய்திகளை பேசி பேசி பரப்பி ஒரு இனத்தை இன்னொரு இனத்தை அடிக்க வச்சு அதை கலகம் பண்ணி இவங்க உள்ள புகுந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள், உயிரோடு எரித்தாங்க, தலையை வெட்டினாங்க, பெண்கள் நிர்வாணப்பட்டாங்க. அதே காரியத்தை இன்றைக்கு இங்கே செய்கிறாங்க. முதலாவதாக இப்படி நாயினங்கள் இழுத்து பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிறிஸ்தவ ஜனங்கள் மீது வெறுப்பு பரப்புறாங்க. அவங்களை பார்த்தாலே அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற பரப்பின்ற ஒவ்வொரு இன மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் மனந்திருமணம் தேவனுடைய நியாயத்தின் மக்களை இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சர்வே ரிப்போர்ட் நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்க, தெரியும். ஒவ்வொரு வருஷம் இந்த நாய்க்கடினால் பாதிக்கப்பட்ட நபர்களும் அதை விட பாம்பு கடினால் பாதிக்கப்பட்ட இறப்புகளுடைய எண்ணிக்கை அதிகம். இன்றி நாய்களை அகற்றினோம் என்று சொல்கின்ற அந்த அரசாங்கம் ஏன் பாம்புகள் இல்லாமக்க வேண்டும்? நாய் நண்பன் மாதிரி மனிதர்களுக்கு எத்தனையோ இதங்களில் பாதுகாக்குது, திருடங்க அந்நிய ஜனங்கள் உள்ள வராமல் பாதுகாக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒருவேளை சாப்பாடு போட்டு ஆக்சின் போட்டால் அதுங்க பாட்டு அமைதியாக இருக்கும். ஆனால் பாம்புகளால் என்ன உபயோகம் சொல்லுங்க? எந்த விதத்துலையுமே உபயோகம் இல்லை. விஷயம் பாம்புகள். அல்லேலூயா. ஆனால் அதை அழிக்க இன்றைக்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. தேவன் மனந்திருக்க முடியும். நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசு நாமத்தால ரீபான ஆந்தோரபா நம்ம ஜெபிப்ப கைகளை உயர்த்தி, அப்பா தகப்பனை இப்படி பொய்யை பரப்பேன்ற, தீமையை பரப்பேன்ற, கழகத்தை பரப்பேன்ற மக்கள் மீதும் அப்பா, உயிரினங்கள் மீதும் அப்பா வஞ்சகத்தை பரப்பேன்ற ஒவ்வொரு தேவன் நியாயத்திற்கு இறங்கட்டும், தேவன் நியாயத்திற்கு இறங்கட்டும், பட்சிக்காக இறங்கட்டும் தகப்பனே. அப்பா மனிதனுக்கு தீமை விளைக்கின்ற தகப்பனே எதையும் ராஜா கிருபை இறங்கட்டும் தகப்பனே. 70 நாய்களுக்காக அப்பா நீங்க நீதி செய்யுங்கப்பா, வழக்காடுங்க. அப்பா அடிச்சு கொண்டிருக்காங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா. அந்த ரத்தம் உங்களை நோக்கி கூப்பிடுமே, நீதி செய்யுங்கப்பா. தமிழ்நாட்டுல அப்பா நீதி செய்யுங்க. ரிபாலாபா ரிகாபாலா துரபரா ஷிபா
குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்படுது, தேசத்துல சிந்தப்படுது. இறங்குமே. இறக்கம் செய்யுங்க. ஜனங்கள் கொடுமையான மனிதர்களுக்கு விரோதம் அப்படி கரத்தை நீட்டுங்க டாடி. ஒரு பயம் உண்டாக்குங்க, தேசத்துல பயம் உண்டாக்குங்கப்பா. சட்டம் கடுமை ஈற்றப்பட்டதாகப்பானே அப்பா, அவளுக்கு மாநில அரசாங்கம் எத்தனை நடவடிக்கை எடுக்கிறது. நன்றி ராஜா. அப்பா வேக்சின் பட கிருபைக்கா நன்றி அப்பா. அவங்க கத்தரை பண்ண கிருபைக்கா நன்றி ராஜா. அதுக்கென்று செயல்படுகின்ற ஒவ்வொரு நீங்க ஆசிரியங்க, அதுக்கு உணவளிக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியங்க சப்பா. ஓரி அந்தாரா ஹந்தோரா எல்லா பிரச்சனையும் மாறிப்படுந்தாங்க அப்படி இயேசு நாமம் நன்றி நன்றி நன்றி. அதே போல அடுத்ததாக நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு ஆண்டும் இந்தியால மாத்திரம் வருஷத்துக்கு 1.7 லட்சங்கள் விபத்துல மறிக்கிறாங்க. மெயினா அதிகமாக விபத்துல மறிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க மதுவை அவங்க உபயோகிக்கிறாங்க, போதை வஸ்துக்கள் உபயோகிக்கிறாங்க. இன்றைக்கு போதை வஸ்துக்கள் ரொம்ப சரளமாக தேசங்கள்ல விநியோகிக்கப்படுகிறது. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு குறிப்பிட்ட அளவு லஞ்சம் வாங்குறாங்க. எல்லா மேல் அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கிறது. அவங்களும் அதில் ஒரு தொகையை வாங்கி கொண்டு ஸ்கூல்ஸ், குழந்தைகள் படிக்கின்ற ஸ்கூல்களில், காலேஜில், எல்லா ஊர்லேயும், நம்ம ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கு வெகு சகஜமாக சரளமாக இருக்கப்படுகிறது. அதுக்கு புரோக்கர் கமிஷன் உண்டு. எல்லாமே கண்டும் காணாம இருக்கிறாங்க. இன்றைக்கு நாயத்திர எத்தனையோ பேசுறாங்க, ஏன் இந்த சட்டம் இன்றைக்கு போதை வஸ்துகளை விரிக்கிற இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு அதன் மூலமாக விபத்து உண்டு பண்ணி எத்தனை குடும்பங்கள் கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகள் இழந்து, நடுத்தருக்கு வைந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டு நிமித்தமாக எத்தனை மாணவர்கள், இளைஞர்கள் பலியாறாங்க. விபத்திலே தடுக்க சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். போதை வஸ்துகளை தடுக்க, போதை வஸ்து இல்லாத தேசமாக இந்தியா மாற வேண்டும். எந்த விதமான போதை வஸ்துகள் பாகுபாடு காட்டக்கூடாது. எந்த யாரா இருந்தாலும் இன்றைக்கு பல அரசியல் பிரபலங்களும், பல சினிமாவில் உள்ள அநேகர் இதுல குறிப்பிட்டு பல கோடிகள் அவங்க பாக்குறாங்க. பலர் இதுல மறைமுகமாக ஈடுபட்டிருக்காங்க. பலர் இந்த பிசினஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸோட தலையீடுகள் இன்றைக்கு இருக்கிற. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் மாற வேண்டும் முற்றிலுமாக. ஹல்லேலூயா. போதை இல்லாத, மதுபானம் இல்லாத தேசமாக, தமிழகமாக மாற வேண்டும் என்பதால் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. தேவன் பரிசுத்தப்பட வேண்டும். எத்தனையோ மகன்கள்மார்கள் குடிக்கு ஆளாகி வேலை பார்க்கிற பணத்தை குடித்து அழித்து தன் சரீரத்தையும் கெடுத்து திருமணம் ஆகி பிள்ளைங்களுக்கு பார்க்காம, பிள்ளைங்க கவனிக்காம அந்த மனிதர்கள் மறித்து கல்லீரல் போய் கிட்னியிலிருந்து அவங்க உறுப்பு பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. நம்ம பாரத்தோட எத்தனை மகள்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கின்றாங்க. எத்தனை பெண்கள் இன்னைக்கு விதையா இருக்காங்க. இதுக்காக சட்டம் அவங்க கடுமையை ஏற்றலாமே. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சட்டம் போட்டு தேவையில்லாத பிரச்சனையை வெறுப்பு பண்ணாங்க. இதுக்கு டிபேட் நடத்த வேண்டியதானே? இதுக்கு உட்காந்து ஒரு ஷோ பண்ண வேண்டியதானே? போதை வஸ்துகள் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருக்கலாமே. பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு பேசுறீங்க, எத்தனை பூசை நீங்க எடுக்கலாம். அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க டிபேட் வச்சா மக்கள் உங்களை புகழுவார்கள். ஆனால் பணத்துக்கு விலை போய் இப்படிப்பட்ட வாயில்லாத சிறுபான்மை பாதிக்கப்பட்ட அந்த மிருகஜங்களுக்கு பழி வாங்குறாங்க. இந்த போதை வஸ்து இல்லாத தேசமாக நம் தேசம் மாற வேண்டும். இதை யாரு உபயோகிக்காங்க, விற்கிறாங்க, வாங்குறாங்களோ இயேசு நாமத்தால் அவங்க மேல நியாயத்துக்கு இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. டாஸ்மாக் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா பூமியில் வாழும்போது அவர் யார் கூட காம்ப்ரமைஸ் ஆகல. அவர் நன்மை செய்தார். பிசாசுகளை யாரும் சுற்றி திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில ஒரு எழுப்பல போட போயினா அவனுடைய வருகை சமீபம். ஆண்டு வருகை ஒருவேளை தாமத்தால் இந்த பூமியில் ஆண்டு எழுப்பை போடும்பொழுது அது தென் தமிழகத்தில் இருந்துதான் உலகம் முழுவதும் பரவும் என்று பல தீர்க்கதரிசனமும் சொல்லப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தென் தமிழகம் இன்றைக்கு தொழில், கல்வி, அறிவியல் எல்லாவற்றையும் முன்னாடி வருகிறது. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இன்றைக்கு
எதிரிகள் பேசலுக்கு இருக்குது, இதுவும் இல்லாம போகணும். அல்லேலூயா. ரிவைவல் வரும்போதே எழுப்புதல் ஊற்றப்படும் பொழுது இப்படிப்பட்ட எந்த காரியம் இருக்காது. அல்லேலூயா. தென்கொரியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் உலகம் முழுதும் சென்று போனது. அவங்க அந்த சர்ச் இருக்கு ஏரியால மதுபான கூடங்கள் இல்லை, டாஸ்மாக் இல்லை, விபச்சார கூடங்கள் இல்லை. ஏனென்றால் பரிசுத்தவின் வல்லமையினால அவங்களுக்கு அங்க இருக்க முடியல. அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் இன்னைக்கு பாரத்தோட இப்ப நான் இந்த ஜப குறிப்பிச்சு அந்த ஜபவேன். ஏசு நாமத்தால என் தேசத்தை பாழாக்கிற போதைக்கு அடிமைத்தனம் பண்ணுகிற வாலிபர்களை அடிமைத்தனம் பார்த்தின்ற எல்லா ஆவி எரிக்கப்படப்படும். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், பல அரசியல் குழுக்கள் சொல்றாங்க, அவங்க குறிப்பிட்ட கட்சி சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்றவங்க போதை இன்னைக்கு அவங்க மதுபானம் பருகாம இருக்காங்களா? எங்க ஊர்ல மதுபானத்தை யூஸ் பண்ணாம ஃபாரின்ல இருந்து அவங்க ஏற்கனவே பண்ணி குடிக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் இப்படி பேச எல்லாருமே இன்னைக்கு மதுபானத்தை யூஸ் பண்ண செய்யறாங்க. அவங்க கட்சி கூட்டங்கள்ல காசு கொடுத்து மதுபானம் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்து ஆட்களை சேர்க்கிறாங்க. மதுபானம் அருந்தாத ஒரு நபர் தயாராக வேண்டும். அல்லேலூயா. மதுபானத்தை அருந்திட்டு மதுபானத்தை இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி மற்றவங்களை தாக்கக்கூடாது. முன்மாதிரியாக வாழ வேண்டும். சினிமாக்களை மதுபானம் குடிப்பதை காட்சி நீக்க வேண்டும். சினிமா மூலம் எத்தனை கெட்டு வருவாங்க, எத்தனை இளைஞர்கள் கெட்டு போறாங்க. போதை வசதி யூஸ் பண்ண பழக்கம் சினிமா காட்டப்படுது. கொலை பண்றவங்களே அநேகருடைய வாக்குமூலம் என்ன, சினிமாவில் நடந்துச்சு நான் பண்றேன், சினிமா உள்ளது போல இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஜெபிக்க வரோம். ஆவியில் நிறைஞ்ச வைராக்கியத்தோட தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா போதை வஸ்துகள் ஆவி எரிக்கப்பட்டுவிட்டோம். மதுபானத்துக்கு அடிமை செய்கிற ஆவி எரிக்கப்பட்டுவிட்டோம். அப்பா அதின் காரியங்கள் அப்பா விபத்துகள் இல்லாமல் போட்டும். நாமத்தால் ஆக்சிடென்ட் ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். அப்பா இரக்கம் செய்யுங்க. ரேப்ராகா ஃபரபாலா தரபாலா ஷபா ஓலா பிரகாபாலா பாரிகாபா ரிபாலா பாரிபாலா தரபாலா லோ ஃப்ரோஷி பிரகா ஃபரபாலா தரபா எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். இயேசுவின் நாமத்தால் சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்கப்பா. ஓ அப்பா இளப்பரை ஊற்றமலை இப்படிப்பட்ட தகப்பனே எந்த காரியம் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் பரிசுத்த வேதாகமத்தை ஏந்திக் கொண்டு தெருக்களை சென்று நீர் கிறிஸ்துவின் அறிக்கையிட்ட தகப்பனே இயேசு நாமத்தை எத்தனையோ குடிகாரர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை நபர்கள் இன்னைக்கு மந்திருக்காங்க தகப்பனே. என் தேசத்துல அப்பா ஒரு குடிகாரர்கள் இருக்கக்கூடாது தகப்பனே. ஸ்கூல்ல காலேஜ்ல அப்பா இருக்கின்ற ஒவ்வொரு புரோக்கர்களும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பா தொடுங்க தகப்பனே. இயேசு நாமத்தால் இந்திய அரசாங்கம் இந்த போதை அப்பா குட்கா பான்பாக் எல்லாவற்றையும் எல்லாம் தடை செய்ய வேண்டும். எல்லா போதை வஸ்து தடை செய்ய வேண்டும். இதுல யார் யார் ஈடுபடுறாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடும். எல்லாரும் சீரியஸ் பனிஷ்மென்ட் கிடைக்கணும் ராஜா. எந்த பிரபலங்களோ அப்பா எந்த பெரிய பெரிய தலைவர்களோ இருக்கக்கூடாது இயேசு நாமத்தால. ஓ தந்தைகள் தீவிரமாகட்டும், தீவிரமாகட்டும், தீவிரமாகட்டும். ரீபானா சந்து ராகா பாரா ஆந்தரவா தேவ நியாயத்தீர்ப்பு செய்யுங்க, தேவ நியாயத்தீர்ப்பு செய்யுங்க. அக்கினி இறங்கட்டும், சுத்திகரிங்க ராஜா. ரீகானா ஷீகா பாரா ஆந்தரவா ஆந்தரவா ரீபானா சந்து நாத ஆந்தரவா போதை இல்லாத தமிழகமாக, போதை இல்லாத இந்தியாக அப்பா எல்லா தேசங்களுக்கும் ஒரு முன் மாதிரியான தேசமாக எங்கள் இந்தியா விளங்கட்டும் தகப்பனே. தமிழ்நாட்டுல 4800க்கு மேல இருக்கிற அந்த டாஸ்மார்க் அழியட்டும், கடைகள் அழியட்டும், நாசமாய் போட்டு ஒன்னெல்லாம் போட்டோம். ராபா ராக்கா அப்படியே தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மதுபான கூடாரங்களும் கடைகளும் அழிந்து போட்டோம். ரேபாரா அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி அழிக்கிறோம், இல்லாமல் போட்டு இயேசுவின் நாமத்தாலே. ரேப்ராகா ஃபரபாலா ஊரா ஃபரபாலா ரிகாபா ரபாலா ரிகாபா உதயாக்கின்ற பெண்களை அளவைக்கின்ற கனியோடு கேட்கின்ற அப்பா இப்படிப்பட்ட எல்லா போதை வஸ்துகள் இல்லாம போகட்டும், இல்லாம போகட்டும், இல்லாம போகட்டும், இல்லாம போகட்டும். போதை இல்லாத போதைக்கு அடிமையாக இளைய தலைமுறை எழும்பட்டும், எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும். சாட்சியில தேவன் எழும்பட்டும், சாட்சியில யோவான் எழும்பட்டும் ராஜா, சாட்சியில வாலிபர்கள் யோசாக்கள் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். இயேசு நாமத்தால, இயேசு நாமத்தால எழும்பட்டும். நம்ம தேசத்துல நிறைய ஆபாச இணையதளங்கள் ஊழியல ஜனங்கள் எல்லாருமே போராடினாங்க.
எல்லோருமே வந்து இதுக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனாலும் நம்முடைய கோர்ட் என்ன சொன்னது, இது அவங்களுடைய சொந்த காரியங்கள், இது நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஆபாச இணையதளங்கள் மூலமாக இளம் தலைமுறையினர் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு, அதிகமாக செல்போன் யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட ஒரு குரூப் இன்றைக்கு கொலைக்காரமாக 2 வயது குழந்தையை பார்த்தா கூட இச்சை வருகிறது, 5 வயது குழந்தையை பார்த்தா கூட இச்சை வருகிறது. நேற்று முன்ன 5 வயது குழந்தை ஒருத்தன் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தான். இப்படிப்பட்ட கொடூரங்கள், கொன்று கால்வாயில் வீசுறாங்க. ஒரு 7th படிக்கிற பையன் கொல்லப்பட்டு அந்த ஸ்கூல்ல உள்ள கிணற்றுல வீசப்பட்டான். அவன் ஏன் இறந்தான், எதுக்கு என்னன்னு தெரியல. இன்று வரை ஸ்ரீமதி கேஸ்ல ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை. பல காரியங்கள் இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றன. படிக்கிற மாணவர்கள் மூலமாக ஒரு மாணவன் போதைக்கு அடிமையான நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆபாச இணையதளங்கள் எல்லா குறிப்பிட்ட வயது வரம்பு இல்லாமல், அதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, அவங்க பகிரப்படுகிறது. எல்லா கையிலும் செல்போன் இருக்குது. பெற்றோருக்கு தெரியாம இன்றைக்கு எல்லா குடும்பங்களையும் பெற்றோர்கள் இருந்து கவனிக்க முடியல. அவங்க வேலைக்கு போற பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைங்க தனியாக வீட்டில் இருக்கிறாங்க. அந்த காலங்கள் கூட்டு குடும்பம் கிடையாது. சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பாட்டி எல்லாரும் இருப்பாங்க, பார்ப்பாங்க. யாரும் அப்படி பிள்ளைங்க தனியாக இருக்க அந்த காலங்களில் தனி அறைகள் என்று கிடையாது. பிள்ளைங்களுக்கு வெளிநாடுகள் அப்படி உண்டு தனி அறைகள். ஆனால் இப்போ நம்ம தேசத்தில் அப்படி பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும். அவங்க எது செய்யறாங்கன்னு தெரியல. இன்றைக்கு அப்படிப்பட்ட இணையதளங்களுக்கு அடிமையான ஜனங்கள் விடுதலையாக்கப்படும். சிறு குழந்தைகள் இன்டர்நெட்டுக்கு, வீடியோக்கு அடிமைப்பட்டு இப்படிப்பட்ட ஆபாச இணையதளம் முடக்கப்பட வேண்டும். இந்த காரியத்துக்கு அரசாங்கம் தீவிரமாக சட்டம் இயற்ற வேண்டும். இதுக்கு டிபேட் நடத்துங்க. எத்தனை இளைஞர் தலைமை பாதிக்கப்படுறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட 60 வயசு முதியோர் கூட பாவம் செய்றாரு. 60 வயசு பாட்டி கூட தெருவில் இன்றைக்கு பெண்கள் இரவுல தனியா நடக்க இன்றைக்கு முடியுமா? அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம். ஒரு பக்கம் நம்ம ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி ரிபப்ளிக் டேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கோம். ஆனால் பெண்களுக்கு பாதிப்பில்லை. பெண்கள் இரவு வேலைக்கு சென்று முடியவில்லை. ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நைட்டு நேரான பெற்றோர்கள் மடியில் நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைங்க வெளியே போன பாதுகாப்புல, வேலை பார்க்க இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல இன்றைக்கு பெண்கள் மூலமாக பாதுகாப்பு இன்றைக்கு இல்லை. கடத்தி கொண்டு போய் விற்கிறாங்க, பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறாங்க. திருவிழா விளையாட பெண்களை கடத்தி கொண்டு பல மாநிலங்கள, பல நாடுகளுக்கு இதுல எல்லா தலையீடு இன்னைக்கு இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள் தலையீடு இல்லாம இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை. இயேசு நாமத்தால சொல்லுங்க, இந்த காரியங்கள் முடக்கப்படணும். அரசாங்கம் நம்முடைய போர் தலையீடு முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சமுதாயங்கள் சீர்குலைகிறது, கலாச்சார சீரழிவுகள், சினிமாவில் அதிகமாக இப்படிப்பட்ட காரியம் காட்டப்படுகிறது. அதிகமாக இச்சைகள் இன்னைக்கு கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் விரிக்கப்படுகிறது. எல்லோரும் பாவத்தை தண்ணீருக்குள்ள பருகிறாங்க. நோவா காலத்தை என்ன நடந்தது அதே காலத்தை இன்றைக்கு நடக்கு. லோத்து காலத்தில் நடந்தது போல அதே காலங்கள் இன்றைக்கு. பெண்கள் ஆடைகளை போட காரியத்துல ஒரு பக்கம் பெண் அடிமைத்தனம் பேசுறாங்க, ஆனால் ஒரு பக்கம் ஓவர் ஃப்ரீடமா இன்றைக்கு ஆடைகள் விஷயத்துல ஒழுக்கமின்றி பிள்ளைங்க ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டு, ஆண்கள் போடுகிற ட்ரெஸ்ஸை பெண்கள் அணிந்து கவர்ச்சியாக இச்சைத்தன காரியத்துல அங்க இன்றைக்கு பல காரியங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு நாமத்தால் ஒரு சுத்திகரிப்பு தேசத்துல இறங்கணும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தால ஆபாச இணையதளங்கள் அரசாங்கமாக கண்ட்ரோல் பண்ணப்படும், கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளையும் கண்காணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை அந்த பிள்ளைங்களுக்கு செல்போனை, இப்போ ஒரு குழந்தை நீ செய்யாத, பார்க்காத, ரொம்ப நீ செல்போன் பார்க்காத என்று பிடுங்க முடியல. அந்த தகப்பன், அந்த தாயை, அந்த பிள்ளை எழுப்பி கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு. நேற்று கூட அமெரிக்காவில் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் பழமைவாதி என்று போட்டிருக்கு சோசியல் மீடியால. அவர் பைபிளை பேசுவாரு, கரெக்டா எச்சரிக்கையாக வேதத்துக்கு புறம்பான காரியத்தை கண்டித்துக்காரு. ஆண் பெண், பெண் ஆணும் ஆணுக்கு சேர்றது பைபிள்ல அருவருப்பு. பெண்ணு சேரக்கூடாது. ஆண் பெண்ணு தான் ஒரு சேர்ந்து ஒரு பக்தியில சந்ததியை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆணோட ஆண் அவலட்சண காரியங்கள், அதே போல திருமணத்துக்கு முன்னாடி உறவுகள், திருமணம் செய்யாமே வாழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்திருக்கின்றார். அதை பிடிக்காத ஜனங்கள் பாவத்தை கண்டிக்க ஓர்னச்சிருக்காங்க. ரொம்ப பிரபலம்.
அந்த பாவத்தை கண்டத்துல 31 வயதுல அவர் இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட எச்சரிக்கை பேச ஜனங்களை கொலை செய்ய கூட்டம் எழும்பி இருக்குது. நல்லோரைய பயக்கிறாங்க, கொடுமைக்காரர்களா இருக்காங்க, கொலை பண்றவங்க மிக எளிதில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. இயேசு நாமத்தால இப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்தவங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவங்களை கொலை செய்யணும் என்று ஒரு கூட்டம் எழும்புது. அவங்கள தொட பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆபாசி நேத்துல. இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லா பாவம் எரிந்து போகட்டும். பரிசுத்தம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அப்பா திருச்சபைக்கு செஞ்சு அப்பா கம்யூனி எடுக்க எத்தனை பிள்ளைங்க அடிமையா இருக்காங்க. திருச்சபைக்கு செல்றாங்க, ஆனா ஒரு பக்கம் செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. அப்படியோட பிள்ளைங்க மனதில் மட்டும் உண்மையான மனதில் உண்டாகட்டும். உண்மையான மனதில் வேதத்தை நோக்கி திரும்பிடும் தகப்பனே. செல்போனை தூக்கி எறிந்துவிட்டு வேதத்தை நோக்கட்டும். ஓ ரியாந்தா ராஷ்யபா ரீகானபா ரியாங்கா தந்துரா அந்தரபா. என் தேச ஜனங்களை வாலிபலை சீரழிக்கின்ற இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருப்புகள் எரிந்து போட்டு ராஜா இயேசு நாமத்தால் அப்பா அரசாங்கம் தலையிட்டு இப்படிப்பட்ட குற்றங்களை கண்டுவிட்டு சீரியல் விடுதலை ஆக்குங்க. ஈபானா ஹந்தனா ராகதா ஷாந்தரா இயேசு நாமத்தால் எத்தனை சிறு குழந்தைகளை அப்பா ரேப் பண்றாங்க, எத்தனை வயதானவங்களை ரேப் பண்றாங்க அப்பா, எத்தனை கற்பழிப்பு கேஸ்கள் அப்பா. ஓ இதுக்கு அறிந்த தகப்பனே, ஓ என் தேசத்திலே எல்லாம் இச்சையின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். பேசின காம விகார ஆவிகள் அப்பா தகப்பனை எரிக்கப்பட்டு போட்டோம். இயற்கைக்கு எதிரான அப்பா ஓர்ன சேர்க்கைகள் அப்பா அவலட்சமான காம விகாரங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். பரிசுத்த இறங்கட்டும். தவறான ஒவ்வொரு ஜனங்களை போல விடுதலை ஆகட்டும். சபைக்கு சென்று சபைக்குள்ள இப்படி அறுவடை செய்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் உண்டாட்டும். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அவலட்சமான காரியங்களை சபைக்குள்ள செய்கின்ற ஒவ்வொரு மனந்திரும்பட்டும். எல்லா அருவருப்புகள் எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். பரிசுத்த இறங்கட்டும், பரிசுத்த இறங்கட்டும், பரிசுத்த இறங்கட்டும், பரிசுத்த இறங்கட்டும். ஓ நீ பரிசுத்த ராஜா. தீபானா ஹந்து நாம ரங்க தந்தரபல் ரீகானா ஷியாந்த ரீகா பராக்ரபல் ரீகானா சந்து ரஹந்தரபல். நேற்று இந்த ஒரு வாரமாக ஹல்லேலூயா நேபாள் தேசத்துல மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நீங்க தொடர்ந்து சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல டிவிலையும். அந்த தேசத்துல இளைஞர்கள் யூஸ் பண்ணற யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி 26 அப்ளிகேஷன்ஸ் அந்த நாடு தடை பண்ண நிமித்தமாக அந்த நாடு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை ஜனங்கள் மேல அவங்க திணிச்சாங்க. அந்த அப்படிவிட போக்கு அவங்க செய்தார்கள். சர்வாதிகாரமாக ஆட்சி செய்து அதிகமான ஊழல், தட்டி கட்டவங்களை கொலை பண்றது வைக்கிறது, எதிர்த்து பேசுறவங்களை கொலை பண்ற காரியங்கள், அவங்கள ஜெயில வைக்கிற காரியங்கள், இப்படி பல நாட்களாக செய்து அந்த ஜனங்களுடைய மனநிலையை குமரி கொண்ட மனநிலை இன்றைக்கு வெடித்து சிதறி 16 பேரை போலீஸ் சுட்டு கொண்டது. பயங்கரமான காரியங்கள். பிரதமர் ராஜினாமா பண்ண பிற்பாடு முன்னாள் பிரதமர் ஒய்ஃபை சுட்டு கொண்டாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் அடிச்சாங்க. பல காரியங்கள் இன்னைக்கு பல அதிபதிகள், பல அதிகாரிகள் அந்த நாட்டோடு தப்பித்து ஓடுறாங்க. மிகப்பெரிய காரியங்கள். இன்றைக்கு அதை பார்த்து நிறைய ஜனங்களும் குமரி கொண்டிருக்காங்க. நம் தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஜனங்களை ஒரு பக்கம் வரி என்ற காரணங்கள், ஒடுக்கின்ற காரியங்கள், எதிர்த்து பேசுறவங்க, கொலை பண்ற காரியங்கள், எதிர்த்து கட்சி நிற்கிறவங்களை பேரம் பேசி அவங்கள தன்மையப்படுத்துறது, இல்லைன்றால் ஈடி ரெய்டு இப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கையெழுத்துக்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கொண்டு தவறான போலி ஓட்டை போடுறது,
அவங்களுக்கு சார்பாக போடுறவங்க மட்டும் புதுசாக நிறைய பேர் இறந்தவங்கள கூட சேர்க்கறது. ஆனால் அதற்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டவங்கள லிஸ்ட்லேருந்து தூக்குறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம தேசத்தில் காணப்படுகிறது. நம் தேசத்திலும் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் கலவரங்கள் வந்தால், ஏற்கனவே டெல்லியில் வந்து விவசாயிகள் பண்ண போது அநேகர் 700க்கும் அதிகமானவர் இறந்தாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் மனம் கடைசியாக அவங்க ஒத்து வந்தாங்க. பல உயிர்கள் பலியானது. இப்படிப்பட்ட காலங்கள் நம் தேசத்திலும் வரக்கூடாது. நம் தேசம் ஹல்லேலூயா, தேவன் ஹல்லேலூயா சந்திக்கிற தேசம் ஜனங்களை கத்த விரும்புகின்றார். தலைவர்கள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கணும். ஹல்லேலூயா, அவங்களுக்குள்ள கிரேஸ் என்ற அந்தகாரம் விலக வேண்டும். தேவன் அவர்களை தொட வேண்டும். தேவனுடைய வல்லமை அங்கே ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளத்துல வந்தா எல்லாம் இப்படிப்பட்ட கடின இருதயங்கள் அந்திக சாவிகளை விலகி போகும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், என் தேசத்தில் என்னை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, நீர் ஆளுகை செய்யும். அவங்களுக்கு கிரேஸ் என்ற மிருகத்தை நம்ம போகணும். தீபானா சந்தோனா பரகாத்தோனா அந்தரபா. அப்பா, என் தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார். பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறப்ப அந்த நேபாள் தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரேப்ரா காபாலாபா, மக்களை நேசிக்கிற உண்மை நேசிக்கிற நல்ல தலைவர்கள் வரட்டும். ரேப்ரா காபா, இந்தியாவிலும் சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, தீவிரவாதம் முற்றிலும் அழிக்கப்படட்டும். தீவிரவாதங்கள், மதவாதங்கள், இனவாதங்கள் வேரோடு அழியட்டும். தேசத்தை சுத்திகரிங்க. ரேப்ரா காபா, நல்லா துதிங்க, துதிங்க வாயை திறந்து. ஷபா ராகாபா ராபா லாதா ராபா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். தேசத்துல வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இன்னைக்கு இந்தியால மரிக்கிறாங்க, தற்கொலை செய்து மரிக்கிறாங்க. அதுல அதிகமானவர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், வாலிபர்கள் என்று சர்வே சொல்லுது. 18ல இருந்து 30க்குள்ள. எனவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போறோம். அப்படி தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படணும். ஜனங்கள் நல்ல சந்தோஷமா வாழணும், ரட்சிக்கப்படணும். ஜோமனும் ஷபா ராகபா லாபா ரீகபா, எல்லா தற்கொலை ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா தற்கொலை ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகள் எரியட்டும். வாலிபர்களுக்குள்ள கிரியை செய்கிற தற்கொலை ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். இனி தற்கொலை செய்தி யாரும் மறிக்க கூடாதுப்பா. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரபா காபா ராபா லா ராபா ராகபா ராபா. ஏசப்பா, பாதுகாத்துக்கோங்க. ரீபா லாகபா ராகபா லாபா ரீபா லாதா ராபா. இப்படிப்பட்ட தற்கொலை ஆவிகள், ஆக்சிடென்ட் ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம பாரத்தோட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல பயங்கரமான அருவருப்பான காரியங்கள் நடக்கிறது. இந்த ஆபாச இணையதளம் மூலமாக வீடுகளுக்குள்ள சிறு பிள்ளைங்கள் பாக்குறாங்க. பெற்றோர்கள் செல்போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க, பாக்குறாங்க. அதனால என்ன நடக்கு, நான் நியூஸ்ல தொடர்ந்து கேள்விப்படுறேன். அந்த ஆபாச இனத்தளத்தை அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுல உள்ள பிள்ளைங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு வித்தியாசம் இல்லாம அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தவறான உறவுல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நடக்குது, நியூஸ்ல பாக்குறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த காரியத்திற்காக பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு தனியாக செல்போன் கொடுக்கறதெல்லாம் கட் பண்ணுங்க, கண்காணிக்கணும். கடைசி காலம் பிசாசி எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். ஒரு அருவருப்பான ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்க கூடாது. தொடர்ந்து பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல நடக்கிற அருவருப்புகளை கண்டு நாம் இருதயத்துல வாதித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். வரப்போற அழிவுக்கு உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். எனவே ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல ஒரு பக்கம் கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மிருக ஜீவன்களை அடிச்சு கொலை பண்றாங்க, விஷம் வச்சு கொள்றாங்க. நேத்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வயசான ஒரு ஆளு ஒருத்தங்க அவங்க நாயை களத்துக்கு அடிக்காரு. அதை போய் தட்டி கேட்கும் போது என்ன சொல்றான், துணிஞ்சி சொல்றான், நான் விஷம் வச்சு கொள்வேன்னு சொல்றேன். அப்படி துணிகரமா கேட்க நாதி இல்லைன்னு நினைச்சு இன்னைக்கு துணிகரமாச்சு. ஆனால் நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஏழைகளின் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஏழைகளின்
கூக்குரலுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் அது உறுதிப்படும், அந்த சிங்காசனம் உறுதிப்படும். ஏழைகளின் வழக்கை உண்மையாய் விசாரிக்கிற ஒரு ராஜாவுடைய சிங்காசனம் உறுதிப்படும். ஒரு ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் அவங்களுக்கான வழக்கை விசாரிக்கணும். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் நிலைக்கும் என்று வேதம் சொல்லுகிறேன். எனவே கவர்மெண்ட் இதுக்கு இந்த காரியத்துல தலையிட்டு இப்படிப்பட்ட கொடுமையான மக்களுக்கு விரோதமா நடவடிக்கை எடுக்கணும். தெருநாய்களுக்கு, தெருவுல இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கறத நீங்க தடை பண்றாங்க. ஒரு கூட்டம் போய் அடிக்குது, கொடுக்க கூடாதுன்னு. அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் அந்த கவர்மெண்ட் நிலைக்கும். கஷ்டப்பட்ட மக்களை கண்ணீருக்கு அவங்க பதில் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனா எங்க பார்த்தா லஞ்சம், கஷ்டப்பட்ட மக்களால ஒரு காரியத்தை செய்ய முடியல. கோர்ட்ல லஞ்சம், தாலுகா ஆபீஸ், அதே மாதிரி காரியங்கள்ல எல்லாம் ஒரு காரியத்தை உடனே முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அசால்ட்டா இருக்காங்க. கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கிற காரியம் எதுனாலும் சரி அலைய வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் கவர்மெண்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். லஞ்சம் வாங்குறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். தேசம் சுத்திகரிக்கப்படணும். கர்த்தர் பாதுகாக்கணும். பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஜோமனுங்க. நாம் இப்பொழுதும் ஜெபித்து முடிக்கலாம். சிறு குழந்தைகளை ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சிறு குழந்தைகளை கடத்தி உறுப்புகளை விற்கிற அப்படிப்பட்ட கொடுமையான நபர்கள் மேல நீ யுத்தம் பண்ணுங்க அப்பா. அப்படி கரத்தை நீட்டுங்கப்பா, கரத்தை நீட்டுங்க. நீட்டுங்க, கரத்தை நீட்டுங்க அப்பா. பெண்களை கடத்தி கொண்டு போய் பாலியல்ல ஈடுபடுத்துகிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, ரட்சிங்கப்பா. அப்படிப்பட்டவன விரோதமாய் இந்த கரம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பரப்புகின்ற மிரட்டுகின்ற ஒவ்வொருவரும் பட்சிக்கப்பட்டு வல்லமை இறங்கட்டும். பாலியல் இந்திய தேசத்துல மில்லியன் கணக்கான பெண்கள் பாலியல் தொழில இருக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சு கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்று இருக்கிறாங்க. சிலர் மறைமுகமா செய்யறாங்க, புரோக்கரால கடத்தப்பட்டு விற்கப்பட்டு செய்யறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அதுல இருந்து விடுதலை ஆகணும். ஜெபம் அப்பா. அந்த பாலியல் தொழில இருந்து விடுதலையாகி அங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அவங்களுக்கு கிருபை கொடுங்க. தேசம் சுத்திகரிங்க, தேசம் சுத்திகரிங்க. மதுபானம் இல்லாத, வியாதி இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். இப்ப ரஷ்யால கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. ஆனா பல லட்சம் பேருக்கு சீக்கிரத்துல அது வரணும். இந்த கேன்சர் நோய் முற்றிலும் அழிக்கப்படணும். ஜெபம் ராபாலா கேன்சர் நோய் அழிக்கப்படணும். இப்ப பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்போதே அந்த கேன்சர் கிருமிகள் வேரோடு எரியட்டும். சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும் அப்பா. இந்த நாட்கள்ல கூட அமீபா என்ற வைரஸ் நோய்கள் மூலமாய் கேரளால 6 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்பா பாதுகாத்துக்கோங்க. இந்த வைரஸ் கிருமி எரிக்கப்பட முடியாது. ஜெபம் பண்ணுங்க. ரேபாலாபா எரிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும். கேன்சர் கிருமிகள், இந்த அமீபா கிருமிகள் எரியட்டும், எரியட்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சரீரத்துல ஜீவன் இறங்கட்டும். தடை செய்கிறோம், தடை செய்கிறோம். யாருக்கும் இது வரக்கூடாது. ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக்கோங்க. தேசத்தை பாதுகாத்துக்கோங்க. தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வேகமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்களை சுகமாக்குங்க. ஒவ்வொரு ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. எல்லைகள் விரிவாகட்டும். சுவிசேஷத்தில் இருக்கிற தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். எதிர்த்து நிற்கிற எல்லா தடைகளை உடைக்கிறோம். மதமாற்ற தடை சட்டங்களை உடைத்து எறிகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா எங்க தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமர், குடியரசுத் தலைவர், எங்கள் முதலமைச்சர், ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள முதலமைச்சர், ஒவ்வொரு அமைச்சர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்புக்கொடு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொருவர் மூலமாய் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். தேசத்துக்கு நன்மை பயக்கிற திட்டத்தையே அவங்க கொண்டு வரட்டும்பா. திட்டத்தையே கொண்டு வரட்டும். மக்களுக்கு நன்மையான திட்டங்களையே கொண்டு வரட்டும்பா. மக்களை வேதனைப்படுத்துகிற எந்த திட்டமோ சட்டமோ இனி வரக்கூடாது, இனி வரக்கூடாதுப்பா. எந்த சட்டங்களும் இனி போடக்கூடாது. ஓ ராக்காபாலா ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மிருக ஜீவனும் பாதுகாக்கப்படணும். ஆமீன். ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆமென். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. சமாதானம் உண்டாகட்டும். காசால ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரிக்கிறாங்க. இஸ்ரேல்ல ஜனங்கள் மரிக்கிறாங்க. அப்பா, தீவிரவாதம் அழிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. உமக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லப்பா. எல்லாருக்கா நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கோங்க அப்பா. ரஷ்யா உக்ரைன் இடையே சமாதானம் உண்டாகட்டும். ஒரு உடன்படிக்கை உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தின் எல்லையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லையில பாதுகாப்பு உண்டாகட்டும். தீவிரவாதம் அழிக்கப்படட்டும். அப்ப அந்த நாள்ல இணைந்து எங்களோடு பாரத்தோட ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வருமானங்கள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். சிறைச்சாலையில இருக்கிற ஜனங்கள் அப்பா, மனம் திரும்பின ஜனங்கள்லாம் விடுதலையாகட்டும். அங்க இருந்து தங்கள் வாழ்க்கையில தவறை உணர்ந்து மனம் திரும்பின ஜனங்கள் விடுதலையாகட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.